ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி உளுந்து கஞ்சி. இதுக்கு 4 ஏலக்காய் இதை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் தேங்காய் பால், தேங்காய் துருவல், 1/4 கிலோ வெல்லம். இதுக்கு எடுக்க போகிற அந்த உளுந்து நம்ம இட்லி ஆட்டுறோம் பாருங்கள், அப்போ ஒரு கையளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். கஞ்சி ஒரு 4 பேர் அளவுக்கு குடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உபரி ஆகும். இப்போ இட்லிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு கிரைண்டரில் ஒரே ஒரு கரண்டி மேலோட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கிற உளுந்து நல்லா புசு புசுன்னு இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கஞ்சி இன்னும் நமக்கு நல்லா உபரி ஆகும். இதை எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிண்ட இந்த அரைஞ்ச உளுந்து இருக்குது பாருங்கள், இது நல்லா கஞ்சி மாதிரி ஆகிட்டு நிறைய ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு வந்துடும். அதுதான் இந்த உளுந்து கஞ்சியில் ஸ்பெஷலே. கிண்ட பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு நான் ஒரு கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2 கரண்டி எடுத்திங்கன்னா இன்னும் நிறைய கஞ்சி ஆகிடும். இப்போ நல்லா சூடு பண்ண பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை ஊற்றிக்கோங்க. இட்லிக்கு அரைக்கிறீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு பண்ண போகிறீங்கன்னும் பொழுது நீங்கள் சும்மா ஒரு 50 கிராம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். எப்பயுமே இது நீங்கள் கல்லில் அரைச்சி போடுறது, கிரைண்டரில் அரைச்சி போடுறது அதை மாதிரி போட்டிங்கன்னா தான் கஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்து வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வரும். மிக்சியில் அரைக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் இதை ஒரு கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் இன்னுமே சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதில் வெல்லம், ஏலக்காய் நல்லா கரைஞ்ச பிறகு தேங்காய் பால், தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டு நல்லா சுட குடித்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லை நல்லா இதை நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியும் சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த கஞ்சியை ஈவினிங் டைமில் அடிக்கடி செய்வாங்க. எப்போ இட்லிக்கு மாவரைச்சாலும் ஒரு கை அளவு எடுத்துகிட்டு இதை மாதிரி கஞ்சி கண்டிப்பாக செய்வாங்க. எந்த அளவுக்கு இந்த உளுந்து கஞ்சி நிறைய நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு எலும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எலும்பு தேய்மானம் தவிர்க்கப்படுது. முதுகு வலி வருது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கஞ்சினா இந்த உளுந்து கஞ்சி. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்களோ இட்லிக்கு, தோசைக்கு ஒரே ஒரு கரண்டி எடுத்து இதை மாதிரி செய்து பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை மாதிரி நீங்கள் இந்த உளுந்து கஞ்சி செய்வீங்க. உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடியது தான் இந்த உளுந்து கஞ்சி. இதை எடுத்துக்கும்பொழுது உடல் சூடு தனியும். நிறைய உஷ்ணமாக இருக்குன்றவங்க, டிரைவர்ஸ் நிறைய ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க, சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கவங்க, இவங்க இந்த கஞ்சி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறினவுடனே நல்ல கஞ்சி பார்த்திங்கன்னா மேலே வரையும் பொங்கி வர ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் நல்லா இதை மாதிரி கல்லில் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெல்லம் இதில் நமக்கு கல்லோ மண்ணோ இல்லை, ஏற்கனவே நான் பயன்படுத்தின வெல்லம், அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வெல்லம் போட போகிறீங்க, அதில் மண் இருக்குன்னா நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் யம்மியாக இருக்கும். நிறைய நீங்கள் தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நீர்க்க இருக்கும். அதை மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் போட்டாச்சு. அடுத்தது ஏலக்காய். கிரைண்டரில் அரைச்ச இந்த உளுந்து வெந்து வரத்துக்கு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொருட்களை போட இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிளறணும். ஃபைனலாக நீங்கள் எப்போ நிறுத்த போகிறீங்களோ அப்போ தான் தேங்காய் பால், முதல் பால் எடுத்தது இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிட்டு ஒரே ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா இந்த வெல்லத்துக்கு, அந்த ஏலக்காய், இந்த உளுந்தோட வாசனைக்கு அவ்வளோ யம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் எல்லா இடங்கள்லையுமே சாலை ஓரத்தில் இது பார்த்திங்கன்னா மாலை பொழுதில் விற்பாங்க. அதை மாதிரி மக்கள் விரும்பி குடிக்கக்கூடியது தான் இந்த உளுந்து கஞ்சி. இன்றைக்கி இதில் நான் வெல்லம், ஏலக்காய் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க வெல்லம், அடுத்தது ஏலக்காய், தேங்காய் பூ இல்லாமல் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கூட குடிச்சிக்கலாம். அதுவும் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னும் பொழுது இதை மாதிரி நல்லா தேங்காய் பால், வெல்லம், ஏலக்காய் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைங்க விரும்பி குடிக்கும். நல்லா டீ, காஃபி ஈவினிங் குடிக்கிறதோட இதை மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ஆச்சு, நல்ல ஒரு டேஸ்டான ஈவினிங் ஒரு ரெசிபி சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு. நல்லா இப்போ கொதிக்கும் போதே வாசனை கமன்னு இருக்குது.
தேங்காய் பால் கொதிக்கிற வாசனை, இந்த வெல்லம் வாசனை, அடுத்தது உளுந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள், அந்த ஸ்மெல்லும் எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. 10 முந்திரி 10 திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து போட்டோம் குடிச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வறுத்துலாம் எதுவும் போட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கஞ்சியை கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிருவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோன்னும்போது நெய்யில் கொஞ்சம் இதை மாதிரி கிரேப்ஸும் முந்திரியும் வறுத்து போட்டோன்னா ஒரு பாயசம் டச்சு கிடைக்கும். அதுக்காக இது நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை மாதிரி பொரிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படியும் குடித்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பருவம் எய்திய பெண்கள், பூ பெய்திய அந்த காலத்தில் நிறைய உளுந்து சம்மந்தமாக கொடுப்பாங்க. உளுந்து வடை, உளுந்து களி, இதை மாதிரி. கண்டிப்பாக இதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. எப்போ வீட்டில் தோசைக்கு மாவரைக்கிறீங்களோ, இட்லிக்கு மாவரைக்கிறீங்களோ, ஒரு கையளவுக்கு இதை மாதிரி புசு புசுன்னு ஒரு கரண்டியை போட்டிங்கன்னா நல்ல ஒரு 6-7 கரண்டி பொங்கி வரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ எடுத்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏலக்காவோட வாசனை பார்த்திங்கன்னா கமகமன்னு இருக்குது. இந்த வெல்லம் இன்றைக்கி நான் 200 கிராம் போட்டிருக்கேன். இதுவே நமக்கு போதிய அளவில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. தேங்காய் பாலோட கூடிய இந்த உளுந்தங்கஞ்சி உங்கள் வீட்டில் செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் நிறையா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணுன்னும் போது விஜய் தியாக்ஸ் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன ஒரு கஞ்சின்னு பார்க்குறீங்களா? கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள், அதுவும் சிகப்பு அரிசி வறுத்துட்டு நல்லா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு பொங்கி வர டைமில் நார்மலாக நம்ம பாலை ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டு குடித்தாலும் இந்த உளுந்தும் கஞ்சியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தோல் உளுந்து, கருப்பு உளுந்து, எதனா ஒரு சிகப்பு அரிசி, இல்லைன்னா உங்களுக்கு எனகவுன அரிசி, இது மாதிரி நிறைய அரிசிகள் இருக்குது. அதெல்லாம் போட்டு வறுத்து இதை மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறதும் இந்த கஞ்சியும் பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி அதை மாதிரி எடுத்தாலும் பாயாசம் மாதிரி சூப்பராக இருக்கும். இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேணும்னும் பொழுது நீங்கள் இந்த ஸ்டைல்லையும் செய்துக்கோங்க. இதுக்கும் முந்திரி ஏலக்காய் போட்டாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ 2 ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நல்ல ஒரு மரவள்ளி கிழங்குல நல்ல ஒரு அல்வா செய்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.